விசிகா நீங்க கூட்டணியில இருக்கீங்கன்னா கூட்டணி வாய் வார்த்தையா மட்டும் சொன்னா பாதாது. களத்துல நீங்க தேர்தலுக்காக காங்கிரசும் விசிகாவும் வேலை செஞ்சுதா? நீங்க வேலை செஞ்சுட்டு இப்ப ஆற்றுகிற எல்லா வசனங்களையும் நீங்கள் ஆற்றலாம். அப்ப இந்த முடிவுக்கு காரணம் தொண்டர்களுங்கும் பொழுது இத ஆதவண்ண இன்ஃபுளுன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறாரா? அப்ப அண்ணனுக்கு கோபம் வரலையா? நீங்கள் உங்களுடைய கட்சி சுய பரிசோதனை ஒரு முறை செய்து கொள்ளுங்கள். அந்த கட்சி உங்களிடம் தான் இருக்கிறதா இல்ல ஆதவண்ணாவிடம் இருக்கிறதா? அவங்க இருன்னு சொல்லல, அதனால நாங்க வந்துட்டோம். ஏன் அவங்க இருன்னு சொல்லல அப்படின்னு கேள்வி கேட்கறது இந்த ஒரு பார்வையே எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. திருமானனுடைய ஃபுல் பிகரையே டேமேஜ் பண்ணது டிவிகே. நம்ம தாவேகாவை கூட நம்ம சமாளிச்சிடலாம். பட் ஆனா அந்த சைட்ல இருந்து வந்தாங்கன்னா சமாளிக்க முடியாது. இந்த நேரத்துல போய் இவங்களை இருங்கன்னு சொல்றது நம்மளே பிஜேபிய உள்ள விடுற மாதிரி அப்படிங்கிற ஒரு பார்வையை ஏன் திருமாவளவன் புரிஞ்சுக்கல? தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ராஜேஸ்வரி நிகழ்வு இணைகிறார்கள். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். எப்படி தோழர் இருக்கீங்க? இருக்கேன் தோழர், இதோ இருக்கேன். டிவிகே வாரியர்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாம ஓடிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து திமுகவோட கூட்டணியில பயணித்தவர்கள் இன்றைக்கு திமுக சில குற்றச்சாட்டை முன்வைக்கிறத பார்க்க முடியுது. அதில் குறிப்பா திருமாவளவன் அவர்கள் திமுகவிடம் நாங்கள் கேட்ட எண்ணிக்கையில தொகுதிகளை கொடுக்கல, கேட்ட தொகுதிகளை கொடுக்கவில்லை, கூட்டணி ஆட்சி என்பதை பற்றி அவர்கள் ஏற்கவில்லை, அந்த கருத்தை ஏற்கவில்லை, இதுவும் தோல்விக்கு காரணம் அப்படின்னு பேசியிருக்காரு திரு திருமாவளவன் அவர்கள். உங்களுடைய முதல் பார்வை என்ன? இதன் மீதான உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, எனக்கு திருமாவளவன் அண்ணனுடைய இந்த பார்வை எனக்கு டோட்டலி இப்ப வரக்கூடிய கரண்ட் அபிஷியல் நியூஸ் அபவுட் திஸ் டிவிகே விக்டரிக்கு உண்மையான காரண காரியங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம ஆராய்ஞ்சு அலசும் பொழுது டோட்டலி அண்ணனுடைய கருத்துல இருந்து நான் ரொம்பவே மாறுபடுறேன். ஏன்னா கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க நம்பர்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 2-3 நாள் அந்த அந்த பேச்சுகள் நடந்து முடிஞ்சதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு கூட்டணி அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு விஷயத்த நம்ம பண்ணவே முடியாது. கண்டிப்பா தேர் வில் பி அ லேக். அது இருக்கதான் செய்யும். மன வருத்தங்கள் இருக்கதான் செய்யும். அப்படிங்கும் பொழுது இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அப்படின்னு அவர் சொல்றது அப்போ தாவேகா கூட்டணியில ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லா கூட்டணியும் வேற எங்கேயாவது போயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. டோட்டலி இது இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நீங்க இடி மூலியமா வழக்குகள் போடப்பட்டு தேர்தல் ஆணையத்தை நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. குழந்தைகள் பெயரை யூஸ் பண்ணி அவங்கள வச்சு மெனுப்புலேட் பண்ணி போடுறாங்கன்னு. நம்ம சுவாமிநாதன் நீதிபதியே அவருடைய மருத்துவர் தன்னுடைய பேத்தி சொல்லி தாவேகாக்கு ஓட்டு போட்டதா சொல்லியிருக்கிறதா நம்ம பார்க்க முடியுது. சோ ஒரு பிக் மெனுப்புலேஷன்ஸ் நடந்திருக்கு. பீப்புளுடைய மூளை சலவை செய்யப்பட்டிருக்கு. அதுவும் குழந்தைகளை வைத்து சலவை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம நிறைய நேரம் பாக்குறோம். ஒரு மாற்றத்துக்கு போடுவோமே, எத்தனை நாள் திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது திராவிடம் சார்ந்து போடணும், வேற ஒருத்தவங்க வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் போட்டு மக்களுடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும்போது டோட்டலி இவருடைய கருத்து இதனாலதான் அதாவது எப்படி இருக்குன்னா அண்ணா திருமாவளவன் ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அது பகிரங்கமா ஒரு டிசிஷன்னே அவர் அறிவிக்கலாம். அப்படிதான் அவர் அறிவிச்சிருக்காரு அப்படிங்கும் பொழுது அது அப்படியே சொல்லலாம். எஸ், வி வாண்ட் கோ டு டிவிகே. நாங்க அவங்க அப்போ இதுக்கு முன்பாகவே அவர் அந்த டிசிஷன் எடுத்திருந்துக்கலாமே. அவ்வளோ இவ்வளோ சீட்டு தான் கொடுக்குறாங்க, எங்களுக்கு பிடிக்கலங்கும் பொழுது அவர் அப்பவே நாங்க உங்க கூட்டணியில இல்ல, நாங்க வெளியில போறோம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அப்பவோ ஒரு டிசிஷன் எடுத்திருக்க முடியும். பட் அப்ப அவர் ஹோல்டு பண்ணிருக்காரு அப்படிங்கும் பொழுது தற்பொழுது அதையே ஒரு காரணமா சொல்றது, அதனாலதான் நாங்க வெளியில வந்தோம்னு சொல்றது எப்படி இருக்குன்னா அப்ப திமுகவுக்கு வாய்ஸ் இருக்குன்னு நாங்க நினைச்சோம். ஆனா இப்ப அந்த அளவுக்கு அவர்கள்ட்ட இருந்து எல்லாம் விலகிட்டாங்க. அதனால நாங்க இந்த காரணங்களை நம்ம என்ன வேணா காரணங்கள் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்ப மே 4 தேர்தலுடைய
ரிசல்ட் வருது, தீர்ப்பு வர்ற அன்னைக்கு. பிறகு அதை தொடர்ந்து 108ஓடு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆளும் கட்சி இருக்கிறப்ப அவர்கள் எப்படி ஆட்சி அமைக்கிறார்கள் என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க எங்க கூடயே இருங்க அப்படின்னு திமுக தலைமை சொல்லல. திமுக தலைமை எங்களோட இருங்க, நம்ம ஒன்றாக பயணிப்போம்னு சொல்லல. அவங்க ஏன் சொல்லல அப்படின்ற கேள்வியையும் எழுப்புறாரு. இது வந்து டோட்டலி வந்து ஜனநாயகத்துக்கு எதிரானது. நீங்க என் கூட இருக்கணும்னு நான் உங்கள்ட்ட கேக்குறது. நீங்க என்னுடைய நண்பரா இருக்கலாம், நான் உங்களுடைய தோழியா இருக்கலாம். ஆனா நம்ம 2 பேரும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும், நீங்கள் வந்து ஒரு விஷயத்துல இருந்து மாறுபடுறீங்க, நிலைப்பாட்டை மாறுறீங்க அப்படிங்கும் பொழுது நான் உங்களை நிறுத்தி வைப்பது ஜனநாயகமே கிடையாது. இப்ப அண்ணன் வந்து எங்களை அதுக்கு பாராட்டல, எங்களுக்கு இதுக்கு பாராட்டல, எங்களுக்கு இதுக்கு பாராட்டியிருக்கலாம், நான் வேணான்னு சொன்னேன் அதுக்கு பாராட்டியிருக்கலாம் அவர் சொல்லும் பொழுது, ஆனால் எங்கள் திமுக நீங்க போக வேணாம்னு சொல்லல. நட்புங்கிறது என்னன்னா, நண்பன் இரு, நீ இருன்னு சொல்லி ஒரு நண்பன் இருக்கிறதுக்கு பேரு நட்பு கிடையாது. அவன் எதுவுமே பேசலைனாலும் புரிஞ்சுகிட்டு இருக்கிறதுக்கு பேரு தான் நட்பே தவிர, அவங்க இருன்னு சொல்லல, அதனால நாங்க வந்துட்டோம், ஏன் அவங்க இருன்னு சொல்லல அப்படின்னு கேள்வி கேட்கறது இந்த ஒரு பார்வை எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இருங்க. அப்போ அங்க வந்து இப்போ நமக்கு ஆளுநர் ஆட்சி அப்படிங்கிறது ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்துட கூடாது அப்படிங்கிற பயமும் திமுகவுக்கு இருக்கு. ஆனா திமுக எப்பவுமே என்ன பண்ணும், அதோடைய சிந்தனை எப்படி இருக்கும்னா, தமிழ்நாடை காப்பாற்றணும், we need to protect தமிழ்நாடு. அதாவது அது தாவேகா, அட்லீஸ்ட் தாவேகா கேன் ஹோல்ட், நம்ம தாவேகாவை கூட நம்ம சமாளிச்சிடலாம். பட் ஆனா அந்த சைட்ல இருந்து வந்தாங்கன்னா சமாளிக்க முடியாது. இந்த நேரத்துல போய் இவங்களை இருங்கன்னு சொல்றது நம்மளே பிஜேபியை உள்ள விடுற மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த, அப்படிங்கிற ஒரு பார்வையை ஏன் திருமாவளவன் புரிஞ்சுக்கல அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவருடைய மன்னிக்கணும், நீங்க இப்ப ஒரு கவர்னருடைய ஆட்சி வந்துவிடக் கூடாது, குடியரசுத் தலைவர் வந்து ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காக உங்க கூட பயணித்தவங்களை நீங்க போறதை நீங்க அனுமதிக்கிறீங்க அப்படின்னா, அவர்கள் சென்று அங்க கூட்டணி ஆட்சியில பங்கெடுத்த பிறகு, அவர்கள் வெளியே இருந்து ஆதரவு கொடுத்த பிறகு, அவர்களுக்கு எதிராக திமுக சமூக வலைத்தளங்கள்ல முரசொலியில எழுதினதை எப்படி பாக்குறீங்க? முரசொலியில கடுமையா நீங்க எழுதிருக்கீங்க. ஆமா, டிவிகே தான் அந்த 2 நாள் இருந்துச்சுல்ல அந்த கேப், அதாவது டிவிகேவுக்கு ஓகே சொல்லுவாரா சொல்ல மாட்டாராங்கிற அந்த 2 நாள் கேப்ல அண்ணனையும் அவர்கள் சார்ந்த அந்த விஷயங்களையும் துவைத்து எடுத்தது டிவிகே. காசு கேட்கிறாருன்னு பேசினது அவங்க, காசு கேட்கிறாருன்னு பேசுறது, துணை முதல்வர் பதவி கேட்கிறாரு அதனால பேரம் நடத்துறாரு, குதிரை பேரம் நடத்துறாரு திருமாவளவன் அப்படின்னு சொல்லி திருமாவளவனுடைய ஃபுல் ஃபிகரையே டேமேஜ் பண்ணது டிவிகே. இப்போ டிவிகே எழுதியது இருக்கட்டும், நீங்க என்ன எழுதுனீங்க? மதிப்புக்குரிய திரு ஆர் இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். லெட் மீ கம்ப்ளீட் தட். இல்ல லெட் மீ கம்ப்ளீட் தட். அதாவது ஒரு தோழமை கட்சி, நான் ஃபர்ஸ்ட் சொன்னதே தான் இதுக்கும் ஆன்சர். என்னன்னா, நாங்கள் ஒரு நண்பன் எங்களுக்காக நிக்க வேண்டும், அந்த நண்பன் நான் நில்லுன்னு எனக்கு சொல்றதுக்கு என்னால முடியாது. ஆனா அந்த நண்பன் போயிட்டானா அந்த நண்பன் மேல எனக்கு இருந்த அந்த ஒரு கோப்பு இருக்குல்ல, அது உடையிற தருணங்கள்ல சிலர் அதனுடைய வெளிப்பாடுகளை வெளியில சொல்லதான் செய்வாங்க. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இது என்ன ஒரு இதுவா, எங்களுக்கு அந்த உரிமை கிடையாதா? இப்ப அண்ணனுக்கு அங்க போய் இருந்துட்டு அவர் என்ன வேணா பேசலாங்கும் போது, இப்போ ஒரு தொண்டர்களா இருக்கவங்க திருமாவளவன் இருப்பாருன்னு நினைச்சோம், சரி அவர் அங்க போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு சின்ன உடைதல் கூட இருக்கக்கூடாதுன்னா அப்படிலாம் யாரும் இருக்க முடியாது. அப்படிங்கிறதுதான் நேச்சுரலான ரியாலிட்டியான உண்மைகள். அப்படிங்கும் போது அவர்கள் வெடித்து பேசுறது அப்படிங்கிறது வந்து இதை தாண்டித்தான் இந்த அரசியல் பயணித்தாக வேண்டும்னு இருக்கு. ஆனா இதுலயாவது ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நண்பன் கூட இருந்தா நான் சொல்ல முடியாது, ஆனாலும் அவன் போயிட்டான் அப்படிங்கிற உடைதல்ல வார்த்தைகள் வருது. அதை கூட தலைவர் என்ன சொன்னார்னா, அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லி தலைவர் அறிக்கை விட்டாரு. அந்த நியூஸ் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் தலைவர் அறிக்கை விடுறாரு, சொல்றாரு அந்த மாதிரி பேசாதீங்க, திருமாவளவனை பேசாதீங்க. ஏன் நாங்கள் போய் தனியாக அவரை பார்த்த பொழுது கூட, அப்ப கூட டிவிகே இவங்களை விசிகா பத்தி எதுவும் தவறாக பேசாதீங்க, எந்த விஷயத்தையும் பேசாதீங்கன்னு சொல்லிதான் எங்களை அனுப்புனாரு. யாரும் எதுவும் பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லிதான் அனுப்பும் பொழுது, இதை வந்து ஒரு சில தொண்டர்கள் உடையிறதையோ நிர்வாகிகள் உடையிறதையோ நம்ம யாராலையும் தடுத்தெல்லாம் நிறுத்த முடியாது. மேலும் அவர்கள் போய் சேருவாங்க அப்படின்னு அந்த இப்ப என்ன சொன்னாரு ஆதவன், 20 பேர் தான் அங்க வந்து விசிகால இருக்காங்க, மத்தவங்க எல்லாம் எங்க ஸ்லீப்பர் செல்ஸ்ன்னு பேசினார்ல, அது வந்து மிகப்பெரிய நியாயமான செயல். அதுக்கு திருமாவளவன் என்ன விருதை கொடுக்க போறாரு ஆதவன்? அப்ப அவங்க இவ்வளவு மோசமா ஸ்லீப்பர் செல்ஸ வச்சு நம்மளுடைய விசிகாவே இவங்க இப்படி கையாண்டு இருக்காங்களே. இப்ப அண்ணன் இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு, நான் இந்த முடிவை எடுக்கவில்லை,
என் கட்சியில் இருப்பவர்கள், அதாவது என்னுடைய தொண்டர்கள் தான் முடிவு. அப்ப தொண்டர்கள் ஆதவ அண்ணனிடம் இருக்கிறார்களா, கட்சியின் தலைமை மட்டும்தான் திருமாவளவனாக இருக்கிறதா? அப்ப இந்த முடிவுக்கு காரணம் தொண்டர்கள்ங்கும் பொழுது இத ஆதவண்ணன் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறாரா? அப்ப அண்ணனுக்கு கோபம் வரலையா? அப்ப இந்த கேள்விகள் எல்லாம் எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வியை நாங்கள் அண்ணனிடம் கேட்கிறோம். இன்னொரு பதிவையும் திரு திருமா அவர்கள் பேசுகிறார். கூட்டணி இன்றைக்கு உடைந்திருக்கிறது திமுக கூட்டணி. தேர்தலுக்கு பின்னால் திமுக கூட்டணி விட்டு பலரும் வெளியே விட்டார்கள், போய்விட்டார்கள். அப்ப திமுக தன்னைத்தானே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயம் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி பாக்குறது? திமுக தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்கிறது. அதாவது எல்லார்கிட்டையும் போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மாநிலம் தொகுதி வாரியாக போய் பூத்து வாரியா இருக்கக்கூடியவங்கள்ட்ட போய் நாங்க அதை கேட்டுட்டு தான் இருக்கோம். மேலும் எங்களுடைய தொண்டர்கள் நீங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னன்னா, திமுகவே தனியா நிக்கட்டும். ஏன்னா ஒரு போராட்டம்னாலும் ஆர்ப்பாட்டம்னாலும் இங்க காங்கிரஸையோ இல்ல வேற யாரையோ எப்படி எழுதுறோம்னா, என்னை அழைத்து வர சொல்லவில்லை, இழுத்து வர சொல்லி இருக்கிறீர்கள்னு புடிச்சு அவங்கள தரன்னு இழுத்துட்டு வரணும். ஒரு ஆர்ப்பாட்டம்னா நீங்க பாத்தீங்கன்னா 2 கொடி தான் நிக்கும். அவங்கள இழுத்துட்டு உள்ள வச்சு அவங்கள வேலை பார்க்க வைக்கிறதுங்கிறதே திமுகல இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இருக்கு. இதுல கோச்சுப்பாங்க. பல விஷயங்கள் ஒரு கூட்டம் நடத்தி முடிக்கிறதுக்குள்ள அங்க இருக்க கூட்டணி கட்சிகளின் கூட்டம் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சோம்னா அதெல்லாம் ஒரு முடிக்கிறதுக்குள்ள மனுஷன் தலைவருக்கு முடியலாம் தானாவே கொட்டி கீழே விழுந்துருங்கிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது எனக்கு சுய பரிசோதனைங்கிறது என்னை பொறுத்த வரையில் நான் என்ன சொல்றேன்னா, நாங்கள் அதற்காக எல்லா கமிட்டியும் வச்சு கொண்டு லெட்டர்ஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். மேலும் நான் அண்ணன் கிட்ட சொல்லுவேன், திருமாவளவன் கிட்ட, நீங்கள் உங்களுடைய கட்சி சுய பரிசோதனை ஒரு முறை செய்து கொள்ளுங்கள். அந்த கட்சி உங்களிடம்தான் இருக்கிறதா இல்லது ஆதவண்ணாவிடம் இருக்கிறதா? இது எப்படி நகர்கிறது? இது எப்படியாக இந்த நகர்வு நகர்ந்தது அப்படிங்கிறது விசிகாவும் சுய பரிசோதனை செய்து கொண்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா இன்னும் ஷானவாஸ் அண்ணனுடைய ஒரு வெளிப்படையான பேச்சுகளே நம்ம பார்க்க முடியல. இன்னொரு அண்ணன் சொன்னாரு, பாபு அவர்கள் இங்க சேர்ந்ததுக்கு கூட்டணி கட்சி, அப்ப நான் கூட்டணி கட்சியில விசிகா இல்லையா அப்படின்னு அவர் கேக்குறாரு. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப அதிமுகல இருந்து போறவங்க எல்லாம் அப்ப இது எப்படி இத பகுத்தாயிருது? ஒரு கட்சியில இருந்து இப்ப எப்படி நடக்குதுன்னா மாறிக்கிட்டே இருக்காங்க, பந்தாடுறாங்க. அதிமுகல இருந்து தாவேக்காவுக்கு போறாங்க, பல கட்சிகளில் இருந்து தாவேக்காவுக்கு மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது அப்ப இவர்கள் எல்லாம் கூட்டணியில் இல்லாம, ஏன் பாமகல இருந்து கூட தாவேக்காவுக்கு நிறைய பேர் போயிருக்கலாம், மதிமுகல இருந்து நிறைய பேரு ஐகோ அண்ணன் போறதுக்கு முன்னாடியே பல பேர் போயிருந்திருக்கலாம். அப்ப தாவேகாவும் மதிமுகவும் கூட்டணியில இல்ல அப்படின்னு ஆயிடுமா? இல்லது அப்ப விசிகாவும் தாவேகாவும் இதற்கு முன்பாக கூட்டணியில் இல்லை. அப்ப ஆனா முன்னாடியே நிறைய பேர் அங்க போயிட்டாங்க ஆதவண்ண சொல்லி அப்படிங்கும் பொழுது அப்ப முன்னாடியே அவங்க கூட்டணி வச்சிருந்தாங்களா? இந்த மாதிரி ஆங்கிள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இது ரொம்ப குழப்பமான ஒரு பார்வையாக இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப ஒரு தோல்வியை தான் திமுக சந்தித்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வி. முதலமைச்சராக திரு ஸ்டாலின் வர முடியல. இந்த தோல்வி நடந்த உடனே உங்க கூட இருந்த காங்கிரஸ் உடனே வெளியேறாங்க, கூட இருந்த ஐயுஎம்எல் உடனே வெளியேறாங்க, கூட இருந்த 2 தோழமை கம்யூனிஸ்டுகள் வெளியேறாங்க, கூட இருந்த விசிகா உடனே வெளியேறாங்க. அப்ப உங்க மேல அவங்க எவ்வளவு கோபமா இருந்திருப்பாங்க, அது உணர்ந்தீங்களான்னு நான் கேக்குறேன். நீங்க என்னமோ உங்களுக்கு தொல்லை கொடுத்திருக்கீங்களோ கூட இருக்கும் போது? சொல்லலாம் இல்ல தோழர். ஆக்சுவலி என்னன்னா, காங்கிரஸ் ஸ்டார்டிங்ல இருந்தே அவங்களுடைய நிலைப்பாடுங்கிறது எங்களுக்கு அவங்க கூட போராட முடியலங்கிறதா உண்மை. அவங்க இடையில கூட அதாவது தேர்தல் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கும் போது அவங்க வெளியில போறாங்கிற மாதிரி அறிவிச்ச பொழுதே இங்க தொண்டர்கள்லாம், அடிமட்ட தொண்டர்கள்லாம் சரி போட்டு விட்டுருங்க, அவங்க போட்டு விட்டுருங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா புடிச்சு இழுக்க முடியல. ஆமா, நீங்க விட்டுருங்க தலைவரே, ஏன் நீங்க விட்டு அதை புடிச்சிட்டு ஏன் அவங்கதான் போறாங்கிறாங்கல்ல, அவங்க லெட் தம் கோங்கிற மாதிரி எல்லாருமே அந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்கும் பொழுது காங்கிரஸ் மாணிக்கம் தாக்கூர் அண்ணனோ இல்லது எனக்கு இதுல ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, ஐ சா ராகுல் சார் as a சோசியோ பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டா இருந்தாலுமே கூட அவருக்கு பிஎம் அப்படிங்கிற பொசிஷன் தான் அவர் அங்க ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கும் பொழுது திமுக நிறைய தியாகங்களை அதுக்காக பண்ணிருக்கு. அவர் அங்க ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 40 சீட்டை கொண்டு போய் கொடுத்து அவரை முன்னிலைப்படுத்தி இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய தூணாகலாம் எவ்வளவோ பண்ணிருக்கோம்.
பட் அவங்களுக்கு நன்றி இல்ல. நான் அதை அப்படிதான் பாக்குறேன். அவங்களுக்கு நன்றி அப்படிங்கிறது வந்து அந்த அளவுக்கு அவங்க அதை ஹோல்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு முடியல. அதனால அவங்க வேகமா அதாவது எனக்கு தெரிஞ்ச என்னன்னா, விசிகாவில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் காங்கிரஸில் இருக்கக்கூடியவர்களுமே வந்து தேர்தலுக்கு முன்பாகவே வந்து திமுகவுக்கு வேலை செய்யல. இத யார் சொன்னா? நம்மளுடைய திருமா அண்ணனே பாத்தீங்கன்னா வந்து இது போட்டு சொன்னாரு. அதாவது வீடியோ போட்டு என்ன சொன்னாரு வந்து என்ன சொன்னார்னா, இந்த தோல்விக்கு காரணம் என்னவென்றால் எங்க கட்சியில இருக்கிறவங்க திமுக இருக்கக்கூடிய பகுதிகள்ல நின்ன பகுதிகள்ல ஒழுங்காவே வேலை பார்க்கல. இப்போ உதயநிதி அண்ணன் வந்து வன்னியரசு அண்ணன் போயிருக்கல, நீங்க எனக்கு பண்ணலாம் பரவாயில்ல, வன்னியரசு அண்ணனுக்கு பண்ணுங்கன்னு சொல்லி அவ்வளவு இறங்கி நம்ம வேலை பார்த்திருக்கும் பொழுது அவங்க ஈஸியா தேர்தல் முடிவுக்கு அப்புறம் வந்து நாங்க உங்களுக்கு வேலை பார்க்கல, அப்ப இது ரிசல்ட்ட பாதிக்காதா? அப்ப விசிகா நீங்க கூட்டணியில இருக்கீங்கன்னா கூட்டணி வாய் வார்த்தையா மட்டும் சொன்னா பாதாது. களத்துல நின்னு நீங்க தேர்தலுக்காக காங்கிரஸும் விசிகாவும் வேலை செஞ்சுதா? நீங்க வேலை செஞ்சுட்டு வந்து இப்ப ஆற்றுகிற எல்லா வசனங்களையும் நீங்கள் ஆற்றலாம், அதை நாங்கள் கேட்டுக்கொண்டு பதில் அளிக்கலாம். ஆனா நீங்க எங்க களத்துல வந்து எந்த இடத்துல நின்னு நீங்க வந்து அதை பண்ணீங்க? நீங்க ஓபன் ஸ்டேட்மெண்டே பண்ணல, கொடுத்துட்டீங்கும் பொழுது அதற்கு அண்ணன் தான் பதில் சொல்லணும். தொடர்ந்து ஒரு குழப்பமான முன்னுக்கு பின் முரணான செய்திகளை அல்லது ஒரு முடிவை எடுக்க முடியாம திருமா அவர்கள் திணறார்னு புரிஞ்சுக்கலாமா? ஒண்ணு விசிகா இன்றைக்கு அவர் தாவேக்கா பக்கம் இருக்கிறாருன்னா தாவேக்காவுக்கு முழுமையா ஆதரவு கொடுக்கணும். அவர் அங்கேயும் இல்லாம திமுக விட்டு போக முடியாம அரைமனதோட இருக்காருன்னு புரிஞ்சுக்கலாமா? நீங்க கவனிக்கிறீங்களா? இல்ல அவர்தான் தெளிவா சொல்றாரே, நான் வந்து கூட்டணி தெளிவா புரிஞ்சிருச்சா? எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, அவர் வந்து இப்ப ரீசெண்டா சொன்னாரு, இந்த பேச்சுலயே கூட சொன்னாரு, நான் வந்து கூட்டணின்லாம் சொல்லல, நாங்க திமுக கூட தான் கூட்டணி இருக்கிறோம்னு நான் சொல்லல, நான் பாஸ்ட் டென்ஸ்ல சொன்னதை பிரசன்ட் டென்ஸ்ல கட் பண்ணி போட்டாங்க அப்படின்னு இந்த தெளிவை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இப்ப இவர் இந்த தெளிவை கொடுக்கிறாருனாவே அவரு திமுகவுடன் கூட்டணி இல்லை. அண்ணன் என்ன நினைக்கிறாருன்னா, இப்ப டிவிகே வந்து எங்களை அடிப்பாங்க, துவைப்பாங்க, ஜென்சி மீட்ல இருக்கவங்களை எல்லாம் புடிச்சு உள்ள போடுவாங்க, எங்களுக்கு பல டார்ச்சர் கொடுப்பாங்க, திமுக தலைமையை காரி கழுவி துப்புவாங்க, என்ன வேணா எங்களை பண்ணலாம், ஆனா நாங்க எந்த கருத்துமே டிவிகே வைக்க கூடாதுங்கிறது அது எப்படி எங்களால பண்ணாம இருக்க முடியும்? இத பண்ணாவே இது வந்து ஸ்ட்ரைட் டார்கெட் டு இவரு தான் நினைச்சுக்கிறாரு. இப்போ இபிஎஸ் அண்ணனை தவிர மற்ற எல்லா வீடுகளுக்கும் சோஃபா போனதை நம்ம பாக்குறோம். வெளிப்படையாவே பலரும் வந்து எங்கள்கிட்ட வைகோன்னா ஓபன் ஸ்டேட்மெண்டே, அந்த மாதிரி தங்கமான மனசெல்லாம் யாருக்குமே வராது. வெளியில வந்து ஆமா சொன்னாரு போனாரு விஜயே சொன்னாருன்னு இந்த அளவுக்கு குதிரை பேரத்தை எல்லாம் பேசி முடிக்கிற அளவுக்கு. அப்போ அண்ணனுக்கு வந்து என்னன்னா, இப்ப எதை கேள்வி கேட்பது, எதை விடுவது, எங்க சொல்றதுங்கிற ஒரு சின்ன தயக்கமும் குழப்பமும் இருக்கு. ஆளூர் ஷானவாஸ் அண்ணன் விஷயத்திலையும் ஒரு சில ஹோல்டு குழப்பங்கள் அவருக்கு இருக்குதுங்கும் பொழுது எங்க போய் ஆரம்பிக்கிறது எங்க போய் முடிக்கிறதுன்னு தெரியல. என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, தயவு செஞ்சு அண்ணன் திருமா அவர்கள் சொன்னாரு, நான் மிகவும் நேர்மை, அதன விசிகா எங்க இருக்கிறதோ அங்கு நேர்மை இருக்கும் அப்படின்னாரு. அப்படி சொல்லிட்டு அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு, நான் என் வேலையில் இருந்து அங்க ராஜினாமா செஞ்சுட்டு வரும் பொழுது ஒரு டிபார்ட்மெண்டல் என்கொயரி இருக்குன்னு சொன்னாங்க, அந்த டிபார்ட்மெண்ட் கொஞ்ச நேரம் இருங்கன்னாங்க. நீங்க நேர்மையானவர் தானே, இருந்த அந்த டிபார்ட்மெண்டல் என்கொயரியை முடிச்சிட்டு வர வேண்டியதானே, எதுக்கு மூப்பனாரன்ட்ட போனோம், எதுக்கு ஹோம் செக்ரட்டரி போனோம், அவங்க ஏன் இவங்களுக்கு கால் பண்ணோம்? அப்ப இது ஊழல் இல்லையா? இது அதிகார மீறல் இல்லையா? இதில் நேர்மை எங்க இருக்கிறது? அப்ப சோஃபாவை நீங்க வாங்குனீங்கன்னு யாரும் பேசல. சோஃபா எல்லார் வீட்டுக்கும் போனத நம்ம சிவி சண்முகம் அண்ணன்ல இருந்து அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கறத எல்லாத்தையும் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அந்த 50C 30C வெறும் சிசிக்களா குதிரை பேரம் நடந்தத பலரும் வந்து வாக்கு மூலமாகவே கொடுத்திருக்கும் பொழுது இவ்வளவு நேர்மையாக இருக்கக்கூடிய திருமானன் ஏன் அவர்களை பார்த்து கேள்வி கேட்கல அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி. நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் கொடுத்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி தொடர். ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.